The ratio of two number, right? Ratio கொடுத்துட்டாங்க. The difference between the number is 224. What is the smaller number? இரண்டு எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க. அந்த இரண்டு எண்களின் வேறுபாடு வந்து 224 என்றால் சிறிய எண் எது அப்படின்னு கேக்குறாங்களா? இப்ப இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வந்து என்னன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன். எப்போதும் ரேஷியோ ப்ரொபோசிஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 2:3 அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். நம்ம என்ன மீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா இது பாட்டு அர்த்தம். ரெண்டு பாட்டு, இது வந்து மூணு பாட்டு அப்படின்னு அர்த்தம். மடங்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான். ரெண்டு மடங்கு மூணு மடங்கு, ரெண்டு பாட்டு மூணு பாட்டு அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மூணு இருக்கு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு வந்து எடுக்கவே கூடாது. இது எப்போதும் இங்க மைண்ட்ல வச்சுக்கணும். சரி, எதுக்காக சொல்ல வரேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரெண்டு மடங்கு மூணு மடங்குல ஒரு ரெண்டு பேருக்கு நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, 500ல மொத்தம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், 5 மடங்கு பார்ப்பீங்க. இது ஒரு ரெண்டு மடங்கு, இது ஒரு மூணு மடங்கு, அப்ப மொத்தம் 5 மடங்கு. அப்ப 5 பாட்டு ரைட்டா? 5 பாட்டால என்ன அடிக்கும்? ஒரு பாட்டு என்ன கிடைக்கும்? 100 அப்படின்னு கிடைக்குமா? அப்ப ரெண்டு பாட்டு என்ன, இவருக்கு 200 போகும், இவருக்கு மூணு பாட்டு, அதனால என்ன இவருக்கு வந்து 300 அப்படின்னு ரைட்டா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சுவலான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். இதுல 500 இருக்கு. இந்த மாதிரி வேற என்ன நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா இந்த ரேஷியோ என்பது என்ன, விகிதம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பாட்டு மூணு பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். இப்ப வாங்க கொஸ்டினுக்கு வாங்க. என்ன சொல்றாங்க? ரேஷியோ ஆஃப் டூ நம்பர் 16:23 அப்படின்னு சொல்றாங்க. The difference between the number, அதாவது இதுல ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அந்த ரேஷியோல. இது வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். இது இந்த பிலையும் அந்த பி வந்து என்னன்னா விகிதத்துல கொடுத்திருக்காங்க, ஒரு நம்பர் இருக்கும். அப்படி அந்த நம்பருக்கு இடைப்பட்ட வந்து என்னன்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு வருதா? 224 சொல்றாங்க. இப்ப நல்லா கவனிங்க, டிஃபரன்ஸ் 224 இப்ப இந்த இடத்துல வந்து 30 அப்படின்னு இருக்கு, 40 அப்படின்னு இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு? 10 தானே ரைட்டா? சோ அந்த 10 தான் வந்துன்னா அதே மாதிரி இங்க பாட்டுல இருக்கு ரைட்டா? இங்க 16 பாட்டு, 23 பாட்டு. அந்த 23 பாட்டு 14ல போச்சுன்னா எத்தனை பாட்டு வரும்? நல்லா கவனிங்க. 23 பாட்டு இருக்கு. 23ல 16 போச்சுன்னா எத்தனை பாட்டு வரும்? 7 பாட்டு வருமா? 7 பாட்டு வருமா? அந்த 7 பாட்டு தானே வந்து கொடுத்துருக்கான். 7 பாட்டு தானே கொடுத்துருக்கான். 224. நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா முதல்ல ஒரு ரேஷியோல நம்பரை கொடுத்துட்டாவே அதை நம்ம என்ன நினைச்சுக்கணும், பாட்டு அப்படின்னு நினைச்சுக்கணும். ஓகே, அந்த பாட்டை அவன் என்ன சொல்றான்? டிஃபரன்ஸ் சொல்றான். அதாவது என்னன்னா ஒரு நம்பர் ஏ அப்படின்னு இருக்கும், அது ஏதோ ஒரு நம்பர் இருக்கு ரைட்டா? பி அப்படின்னு வந்து ஒரு நம்பர் இருக்கு. இந்த ரெண்டு நம்பரையும் நான் ரேஷியோல எடுக்கும்போது எனக்கு 16:23 அப்படின்னு வருதான். இப்ப அந்த நம்பரை வந்து நான் டிவைட், அது மாதிரி அந்த நம்பருக்கான டிஃபரன்ஸ் கழிச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு 224 வரும். அது நம்ம பாட்டோட கூட வந்து எடுத்துக்கலாம்ல. அதாவது அந்த ரேஷியோல இருக்கிற என்ன பண்ணலாம்னா அதை மைனஸ் பண்ணாலும் வந்து அந்த பாட்டோட எதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம், அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம். 7 பாட்டு தான் 224, ஒரு பாட்டு கண்டுபிடிச்சலாம்ல. ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும். 224 டிவைட் என்ன பண்ணுவாங்க, 7 போடுவாங்க. 224 7ஆல இது பண்ண முடியும்னா 32 வரும். ஒரு பாட்டு 32னா அவன் கேட்கிற கேள்வி பாருங்க, ஸ்மாலர் நம்பர் கேட்கறான். ஸ்மாலர் நம்பர் என்பது இந்த 16 பாட்டு தான் ரைட்டா? அப்ப 16 பாட்டு, 16 இன்ட்டு என்னன்னா 32 வரும். சோ 16 இன்ட்டு 32 போட்டா 512 வரும். அப்ப என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 512 ஒரு நம்பர். அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்ன, அந்த 23 இன்ட்டு 32 சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். இது ஒரு நம்பர், ஏ நம்பர். இது மல்டிப்ளை பண்ணா பி நம்பர். இந்த நம்பருக்கு இடையே டிஃபரன்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 224 வருது. நம்ம இந்த மாதிரி நம்பர் இல்லாதனால என்ன பண்றோம்னா அதோட பாட்டு, அதோட ரேஷியோ விகிதம் இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சு கூட ஈக்குவல் பண்ணி என்ன பண்ணிக்கணும் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷியோனாவே இந்த பாட்டு உங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சா மட்டும் தான் மிச்ச இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் உங்களால வந்து ஆன்சர் பண்ண முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? 512 ஆப்ஷன் டி தான்.